மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் ஒரு டிசிப்ளின் இல்லாத ட்ரேடர் ஒரு நிமிஷத்தில் பண்ணக்கூடிய தப்பால் அவருடைய பல வருட உழைப்பு அங்கே அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? நம்ம எல்லாருமே ட்ரேடர்ஸ் தான். நம்ம அதிகமாக லாஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னவா இருக்கும் நீங்கள் திங்க் பண்ணுறீங்க? ஒரே ஒரு நிமிஷம் ஒரு தப்பான என்ட்ரி போயிடுச்சுன்னா அது பெரிய லெவல் லாஸ் ஆகிறதுக்கு காரணம் நம்மளோட எமோஷன் தான். ஏன்னா சின்ன லாஸில் வெளியே வந்துட்டால் நமக்கு அது தெரியாது. ஆனால் நம்ம மோர் தென் டைம்ஸ் என்ன பண்ணுவோம், வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போது அந்த ஒரு நிமிஷம் நம்ம எமோஷனால் பல வருட சேமிப்பு காசை நம்ம அங்கே இழக்கிறோம். ஸோ அதை பற்றி தான் நான் இந்த ஆடியோவில் பேச போகிறேன். இந்த வரி ரொம்ப பேருக்கு இந்த மாதிரியான அனுபவங்கள் தான் அதிகமாக இருக்கும் மார்க்கெட்டில். ஒரு வாழ்க்கைக்கு ஒரு உதாரணம் நம்ம சொல்கிறோம். ஒரு சிறிய ஒரு கட்டுப்பாடற்ற முடிவால் தான் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் கூட வரும். ஒரு டிரைவருங்க, ஒரு நல்ல மனுஷர், அவர் டிரைவிங் நல்லா பண்ணக்கூடியவர், ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஒரு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லை 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸே இருக்குதுன்னு வச்சிங்களேன். அவர் காரு நல்லா ஓட்டக்கூடியவர். நம்ம என்ன நினைப்போம், அவர் கார் நல்லா ஓட்டக்கூடியவர், அவர் இதுவரையும் ஆக்சிடெண்ட்டே பண்ணதில்லை அப்படின்ற மாதிரி நம்ம திங்க் பண்ணுறோம். ஆனால் ஒரு நாள் மொபைலை பார்த்துக்கிட்டு ஒரு 2 நிமிஷத்தில் மொபைலை பார்த்துட்டு கவனம் சிதறுது. ஒரு ஆக்சிடெண்ட்டு, திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டாகவே எதிர்பாராத நடக்கிற ஒரு விபத்து. அது ஒரு நிமிஷம் போதும், அந்த இடத்துல விபத்து நடந்துடுது. அந்த இடத்துல அப்போ அந்த டிரைவர் மோசமான டிரைவர்னு அதுக்கு அர்த்தமா? அவர் அந்த மொபைல் பார்த்தது என்னவோ தப்பு, ஆனால் அந்த டிரைவிங் ஆக்டிவிட்டீஸ், அந்த ஸ்கில்லு அவர்கிட்ட 15 வருஷம் இருக்குது. அப்போ அவர் மோசமான டிரைவர் நம்ம டப்புன்னு எடுத்தோன்னெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு நிமிஷம் மனசு, அந்த எமோஷன்ஸ், அந்த ஆசை, மொபைலை பார்த்து என்ன ஆகுதுன்றதை பார்க்குறதுனால அந்த விபத்து ஏற்படுது. அதே மாதிரி தான் ட்ரேடிங்கில். நீங்கள் ஒரே ஒரு நிமிஷம் தப்பான ஒரு முடிவை எடுக்கும்போது அந்த வரக்கூடிய லாஸை அக்செப்ட் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. அதை நீங்கள் வெயிட் பண்ணி பெரிய லாஸு கொண்டு போகும்போது பெரிய ஆக்சிடெண்ட், இந்த ஆக்சிடெண்ட் மாதிரி அது ஃபீல் பண்ண வைக்கிது. இப்போ அதே டிரைவர் கண்டினியூஸாக லாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார்னா கவர்மெண்ட்டு அவருடைய அந்த லைசன்ஸை கேன்சல் பண்ணி விட்டுரும். ஏன்னா மோர் தென் டைம்ஸு ஆக்சிடெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக கவர்மெண்ட்டில் அந்த மாதிரி ஒரு ரூல் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ லைசன்ஸை பிடிங்கி விட்டுரும். அப்போ அது மாதிரி நீங்கள் மோர் தென் டைம்ஸ் ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் உங்கள் லைசன்ஸை உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக வாஷ் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கும். கரெக்ட் தானே? அப்போ இந்த மாதிரி நிலைமை நம்ம தானே கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அதை நம்ம சரி செய்யணும், ஓகேங்களா. ஒரு 20, அதாவது நம்ம ரியல் லைஃப்பில் வாழ்க்கைக்கு அதை உதாரணமாக சொல்லலான்னா, ஒரு மனுஷன் 20 வருஷம் கஷ்டப்பட்டு வாழ்க்கையை ஒரு ஃபினான்ஸ் பேக்ரவுண்டை கட்டி எழுப்பி வராரு. காலையில் சீக்கிரமாக எழுந்து வேலைக்கு போகிறாரு, குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறாரு, கடன் வாங்கி வீடெல்லாம் கட்டிடுறாரு, குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல பேக்ரவுண்ட் எஜுகேஷனை நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கிறாரு, சிறுக பணத்தை சேமித்து வைக்கிறார். அனைவரையும் எல்லாருமே அவரை பார்த்து என்ன சொல்கிறாங்க, அவர் ரொம்ப டீசெண்டான மனுஷன், டிசிப்ளினான மனுஷன், குடும்பத்தை அவ்வளோ அருமையாக ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு டிசிப்ளினோட பசங்களை வளர்க்குறாரு, நல்ல ஒரு ஆனஸ்ட் மேன் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவோம். இந்த மாதிரி இருந்தாவே நம்ம எல்லோரும் அப்படி தானே சொல்லுவோம். ஆனால் அவருக்குள்ளேயும் ஆசைகள் வரும்ல. இப்போ ஒரு யதார்த்தமாக ஒரு நாள் ஒரு யூடியூப் வீடியோ பார்க்குறாரு. ஒரு நாளைக்கு 5000லேருந்து 10,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம், வித்தின் 1 ஹவரில், 1 மணி நேரம் போதும் உங்களை லட்சாதிபதியாவோ இல்லை பணக்காரனாவோ மார்க்கெட்டால் ஆக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது 20 வருஷமாக கஷ்டப்படுற மனுஷனுக்கு என்ன தோணும்? சரி, இவ்வளோ சொல்கிறாங்களே, அதை ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி ஆசை அவருக்கு வரும். முதல் நாளில் ட்ரேடிங் பண்ணும்போது 20,000 லாபம் வரும், 15,000 லாபம் வரும், 50,000 கூட லாபம் வரும், ஏன் 1 லட்சம் கூட வரும். ஆனால் அதுக்கப்புறம் லாஸ் வர ஆரம்பிச்சதுன்னா அவர் அந்த இடத்துல நிறுத்துவாருன்னு கேட்டால் நிறுத்த மாட்டார். அவரால் நிறுத்த முடியாது. அங்கே தான் அவர் அந்த பெரிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறாரு அப்படின்ற மாதிரி தான் ட்ரேடிங்கில் சொல்லுவாங்க. அப்போ அவருக்கு மைண்டில் என்ன தோணுன்னா, 20,000 சம்பாரித்த எனக்கு, 50,000 சம்பாரித்த எனக்கு, 1 லட்சம் சம்பாரித்த எனக்கு, 1 லட்சம் இப்போ லாஸ் ஆகிடுச்சு, ஏன் இதை மீண்டும் என்னால் சம்பாதிக்க முடியாது, ஏன் இன்னொரு ட்ரேட் நான் பண்ணக்கூடாது, இந்த இன்னொரு ட்ரேட் ஏன் நான் பண்ணக்கூடாதுன்ற அந்த கேள்வி தான் அவரோட லைஃப்பையே டோட்டலாக மாற்றி விட்டுரும். அப்போது ஒரு நிமிஷத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், அந்த 20 வருஷ உழைப்பு அங்கே இருக்குது. ஆனால் அந்த ஒரு நிமிஷத்தில் மனசு வேறு மாதிரியாக பேச ஆரம்பிக்குது. இதை திரும்பி வாங்கலாம்,
இதை ஒரு தடவை மட்டும் பண்ணி பார்க்கலாம். இப்போ விட்டுட்டா நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா அது மிகப்பெரிய முட்டாள்தனம். அப்போ இந்த ஒரு நிமிஷத்தில் டிசிப்ளின் உங்களை விட்டு என்ன பண்ணும், அந்த ரூலை நீங்கள் பிரேக் பண்ணும்போது டிசிப்ளின் உங்களை விட்டு வெளியே போயிடும். அப்போது டிசிப்ளின் வெளியே போயிட்டா உள்ளே வரக்கூடியது எதிரானா உங்கள் ஃபீலிங்ஸ், உங்கள் உணர்ச்சிகள் தான் வந்து சேரும். எந்த ஒரு மனுஷனும் உணர்ச்சி வசத்தால் எடுக்கக்கூடிய முடிவு எல்லாமே தப்பாக தான் போகும். அது கோபமாக இருக்கட்டும், ஓவர் அன்பாக இருக்கட்டும். அதாவது மனுஷ மூளை மிதமான நிலையில் இருக்கும்போது எடுக்கக்கூடிய டிசிஷன் பக்காவாக இருக்கும். அதிகப்படியான உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிறது 99.99% தப்பாக தான் போகும். இது ட்ரேடிங்காக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், லைஃபாக இருக்கட்டும், வேலை செய்கிற இடமா இருக்கும், எந்த இடமா கூட இருக்கட்டும். ஓகேங்களா? இதுக்கெல்லாம் பல ஆதாரம் நான் சொல்லணுன்ட்டுலாம் இல்லை, உங்களுக்கே தெரியும். அப்போ ட்ரேடிங் வந்து இங்கே பணம் போகிறது பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டால் பணம் போகிறது பிரச்சனை தான். ட்ரேடர்ஸ் எல்லாம் புலம்புறது தான். இப்போ பணம் போகிறதுனால தானே புலம்பிகிட்ருக்கோம். ஆனால் இந்த பணம் போகிறது மட்டும்தான் பிரச்சனையா? ட்ரேடர்ஸ்க்கு பணம் மட்டும் போயிடுச்சு அப்படின்றது மாதிரி தான் தெரியுமா? ஆனால் எனக்கு லாபம் வரல, பரவாயில்ல, அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் உண்மையான பிரச்சனை என்னென்னா, நான் என்னையே என்னால் மார்க்கெட்டில் கட்டுப்படுத்த முடியல. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. பணம் ஒரு பக்கம் போகிறது அது கஷ்டமாக தான் இருக்குது. இவ்வளோ பணம் போயும் என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியலையே, அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து உங்களை தேடி வரவே இல்லை. இதை ரவி வந்துட்டான், இதை சண்முகம் வந்துட்டான், இதை ஜோசப் வந்துட்டான், இதை முஸ்தஃபா வந்துட்டான், வாங்க ட்ரேட் பண்ணுங்கள், டெய்லியும் 2000 3000 சம்பாரிச்சு என்கிட்ட போங்கன்னு மார்க்கெட் உங்ககிட்ட வந்து கேட்குதா? இல்லை மண்டே மார்க்கெட் 9:15 9 மணிக்கு ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ட்ரேடர்ஸ் வெல்கம் எவ்ரி ஒன், வந்து எல்லோரும் ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுதா? அது சொல்லலை. நம்மளாக தான் போகிறோம், நம்மளாக தான் மார்க்கெட்டை தேடி ஓடுறோம். ஓகேங்களா? அப்போது அந்த வெற்றி தோல்வி மார்க்கெட்டுன்றது ஏற்றம் இறக்கம் மாதிரி, ஏறினாலும் ஏற தான் செய்யும், இறங்கினாலும் இறங்க தான் செய்யும். அப்போது ஒரு ட்ரேடர் வெற்றி பெறுறது கரெக்டான செட்டப் இருந்தால் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்க்கெட் ஏறிக்கிட்டும் இறங்கிக்கிட்டும் இருக்குது. நீ எந்த பக்கம் இருக்கிற அப்படின்றத பொறுத்து தான் அந்த ப்ராஃபிட் வரக்கூடியது. இதை வேறு மாதிரி எப்படி சொல்லலான்னா, ஒரே ஒரு நிமிஷம் உங்கள் டிசிப்ளின் உங்களை விட்டு போயிடுச்சுன்னா அதால் வரக்கூடிய விளைவு மிகப்பெரிய விளைவாக மாறிடும். அது சாதாரண சின்ன விளைவாக இருக்கும் போது அதை கண்ட்ரோல் பண்ணிட்டா பெரிய விளைவுக்கு போகிறதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்காது. ஒன்றும் இல்லைங்க, இந்த வெள்ளிக்கிழமை நான் ஒரு உதாரணமே சொல்கிறேன். இந்த போன வெள்ளிக்கிழமை ஒரு ஓடிஎம்மில் வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து வாங்குறாரு, ஒரு 9 ரூபா வந்து வாங்குறாரு. மார்க்கெட் வந்து இப்போ 24,000 இருக்குது. அவர் 25,500 வாங்குறாருன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போமே. இந்த 2 நாளில் 23ஆம் தேதி தான் எக்ஸ்பைரி ஆகுது. அப்படின்னும் போது இந்த 2 நாளில் 23,500 மார்க்கெட் போகுமா? போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்புறம் எப்படி இவ்வளோ மோர் தென் குவான்டிட்டியை நம்பி ட்ரேட் எடுத்து லாஸ் ஆகுதே அப்படின்னு வருத்தப்பட்டால் இதில் என்ன அர்த்தம் இருக்குதுன்னு எனக்கு புரியல. அப்போது அந்த ஒரு நிமிஷம் அவங்க தப்பாக எடுக்கிற முடிவு எவ்வளோ பெரிய பண இழப்பை ஏற்படுத்துது அப்படின்றத நம்ம இங்கே புரிஞ்சிக்கணும். புரிஞ்சு இனிமேலாவது இந்த மாதிரி ட்ரேடெல்லாம் அவாய்ட் பண்ணணும். இந்த ட்ரேடிங்கோட மைண்ட் செட்டு ரியலாக இதை எப்படி நம்ம பார்க்கலான்னா, போய்கிட்டே இருக்கோம் காரில், பணத்தை எடுத்து தூக்கி கார்லேருந்து வீசுகிற மாதிரி இருக்குது இந்த ட்ரேடிங்ஸ், இந்த சைக்காலஜி, இந்த மெத்தடை பார்த்தா. ஓகேங்களா? நீங்கள் லாஸ் ஆன பணத்தை நினச்சி வருத்தப்படுறீங்க. அது நிஜமாலுமே ரொம்ப கஷ்டம்தான், கவனிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை தான். ஆனால் அதோட பணம் மட்டும் போகுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? சத்தியமாக இல்லை. உங்கள் மன அமைதி போயிடுது, தூக்கம் போயிடுது, குடும்ப நேரத்தோடு ஸ்பெண்ட் பண்ணுற அந்த பொன்னான நேரம் எல்லாம் போயிடுது. உங்களால் உங்கள் ஒய்ஃப்கிட்டேயோ இல்லை உங்கள் அப்பா அம்மாக்கிட்டேயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ சகஜமாக பேசவே முடியாமல் போயிடும். ஏன்னா நீ இழந்த காசு அவ்வளோ பெருசு. மார்க்கெட்டில் இருக்கும்போது ஒரு 20 லட்சம் 50 லட்சம் 10 லட்சம் 1 கோடி இழக்கிறது ட்ரேடர்ஸ்க்கு நமக்கெல்லாம் வந்து அது எல்லாம் சகஜம்தான் அப்படின்ற மாதிரி இருந்தாலும், வெளி உலக, அதாவது இந்த மார்க்கெட் அனுபவமே இல்லாத ஜனங்க கூட பழகும் போது, எது 50 லட்சம் தோத்துட்டியா? ஏன்டா 50 லட்சத்துக்கு எத்தனை ஜீரோ தெரியுமாடா? இந்த 50 லட்சத்தை சம்பாதிக்க நான் என்னுடைய 60 வருட உழைப்பை போட்டிருக்கேன்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனங்களை கேட்கும் போது, அப்போ அந்த லாஸ் பண்ணவரோட மனசு என்ன வலிக்கும். ஸோ இதெல்லாம் எப்போ நமக்கு தோணுது? வெளி ஜனங்க கூட பழகும் போது, நம்ம குடும்பத்துள்ள ஆளுங்க கூட பேசும்போது, அந்த ஒரு ரீசனால தான்
குடும்பத்து கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற நேரத்தை குறைச்சிக்கணும். பேசுறதுக்கே கூலி கேட்குற மாதிரி ஆகிடும். அவங்களா வேண்டி விரும்பி கேட்டால் எஸ் ஆர் நோ பதில் தான் இருக்கும். சகஜமாக பேச வராது அந்த இடத்துல. ஏன்னா உங்கள் நம்பிக்கையே போயிடுச்சு. நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் மேலே இருந்த அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த ட்ரஸ்ட்டு, நம்ம வீட்டுக்காரா இப்படி, என் பையனா இப்படி அப்படின்ற மாதிரி போயிடுச்சுன்னா பெரிய லெவலில் மனசு உடஞ்சிருவாங்க. அதனால தான் குடும்பத்து கூட ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. ஒரு தனிமையிலேயே இருக்கிறாங்க. நம்பிக்கை போகுது, மகிழ்ச்சி போகுது. அப்புறம் அவங்களுக்கு இருக்கிற ஒரே வழி என்ன? இந்த ட்ரேடிங் தான். சுற்றி 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 இந்த ட்ரேடிங்கே தான் பண்ணிகிட்ருப்பாங்க. அது லாஸ் வந்தாலும் சரி, மறுபடியும் அதிலே தான். அப்போ இந்த ஈகோ சிஸ்டம் மாதிரி இந்த ட்ரேடிங் லைஃபு தான் இவங்களை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கேள்வி நீங்கள் உங்களையே கேட்டுக்கணும். நீங்கள் ட்ரேட் பண்ண வரீங்களா, இல்லை ட்ரேடிங் உங்களை ஆட்டி படைக்குதா? அதாவது நான் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேங்க, அந்த பிஸ்னஸில் எனக்கு லாபம் வர்றதுக்காக தான் எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அந்த பிஸ்னஸ் ஒரு தடவை ஃபெயிலியர் ஆகலாம். எடுக்கக்கூடிய எல்லா பிஸ்னஸுமே ஃபெயிலியர் ஆச்சுன்னா அப்போ நீங்கள் பணம் இழக்கிறதுக்கு மட்டும்தான் வரீங்களா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி பிஸ்னஸில் கேட்கலாம். ட்ரேடிங்கில் அப்படியே தான் கேட்கணும். நீங்கள் பணம் சம்பாதிக்க வரீங்களா, இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை டெய்லியும் மார்க்கெட்டில் கொடுக்க வரீங்களா? இந்த கேள்வியை இங்கே கேட்கலாம்ல. அப்போது ஒரு முக்கியமான பழக்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரு ரூலை போட்டுக்கணும். உணர்ச்சி அதிகமாக இருக்க நாளில் ட்ரேடிங்கே செய்யக்கூடாது. இந்த 5 விதமான உணர்ச்சிகள் இன்ட்ராடே டைமில் நமக்கு வந்தால், ஒரு ட்ரேடர்ஸ்க்கு வந்தால் அன்றைக்கி ட்ரேடிங்கே பண்ணக்கூடாது. அதிகமாக கோபம் இருக்கும்போது ட்ரேட் பண்ணவே கூடாது. பயம் இருந்தால் பண்ணவே கூடாது. பேராசை இருந்தால் பண்ணவே கூடாது. அவசரம் இருந்தால் பண்ணவே கூடாது. ரெக்கவரி ஆசை வரவே கூடாது. இந்த 5மே இல்லைன்னா நான் ட்ரேடிங்கே பண்ணாமையே இருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்டால் அது எனக்கு புரியுது. நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரியுது. இந்த 5மே இல்லாமல் அப்புறம் நான் எதுக்கு இங்கே ட்ரேடர் அப்படின்னு நீங்கள் கேட்டால், இந்த 5மே இருக்கிறதுனால தான் சார் நீங்கள் லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு பீஸ்ஃபுல்லான மன அமைதியோடு நீங்கள் ட்ரேட் பண்ணி பாருங்கள். அந்த சின்ன அமௌண்ட்டு பல லட்சங்களுக்கு ஈக்குவலாக தெரியும். ஏன்னா மார்க்கெட் அப்படின்றது நீங்கள் என்ன சாதாரணமாக நினச்சிக்கிட்டீங்களா? பல கோடீஸ்வரன், பல மில்லியனியர்ஸ், எல்லாம் பல ட்ரில்லியனர்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கான். ஒரு நாடே இருக்குது. நம்ம வாங்குகிற ஒரு லாட்டில் நம்மளால் ஜெயிச்சிட முடியுமா? இது நமக்கு தோணுமா? இப்போ சனி ஞாயிறில் தோணும், திங்கக்கிழமை வந்தால் இதெல்லாம் தோணுமா? தோணணும். அப்போ இந்த 5 விதமான உணர்ச்சிகளை நீ கண்ட்ரோல் பண்ணணும். கோபம், பயம், பேராசை, அவசரம், ரெக்கவரி ஆசை. ரெக்கவரி ஆசை எப்போ வரணும்? நீ மார்க்கெட்டில் நல்ல சஸ்டெயின் பண்ணணும். உன்னால் உன்னோட டிமேட்டில் இருக்கிற அந்த கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு உனக்கு அந்த ஸ்டஃப் வந்துடுச்சுன்னா அப்போ உனக்கு ரெக்கவரி ஆசை வரதில் ஒரு நியாயம். எப்போ பாரு ஓடிஎம்லேயும் ஏடிஎம்லேயும் ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்து மோர் தென் குவான்டிட்டி எடுத்துக்கிட்டே இருந்தால் ரெக்கவரி ஆசை எப்படி வரும்? அப்போ அந்த கேபிட்டல் போகிறதுக்கு தான் மார்க்கெட்டு உங்ககிட்டேருந்து ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கும். இவங்ககிட்ட இன்னும் இவ்வளோ கேபிட்டல் இருக்குது, அதை பிடுங்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஆசை வரும். அப்போ இந்த 5 ஆசை வந்தால் கண்டிப்பாக உங்கள் மூளை நீங்கள் நினைக்கிற மாதிரியே செயல்படுத்தாது. ஸோ தப்பாக தான் போகும். ஸோ இதை நீங்கள் ஒரு ஜேர்னல் மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். வெற்றி பெறவங்க எல்லாமே சரியான முடிவை எடுப்பாங்களா என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரு ட்ரேடு தப்பாக போச்சுன்னா சரியான முடிவு எடுக்கக்கூடிய ஆற்றல் உடையவங்களாக இருப்பாங்க. வித்தியாசம் புரியுதுங்களா? ஒரு ட்ரேடர் எடுக்கிறாருப்பா, ஒரு வெற்றிகரமான ட்ரேடர், அவர் எடுக்கிறது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்னு அங்கே சொல்லிட முடியாது. ஆனால் ஒரு தப்பாக போயிடுச்சுன்னா அந்த ட்ரேடை உடனே எக்ஸிட் பண்ணக்கூடிய அந்த திறமை அவங்கக்கிட்ட இருக்கும். அதுதான் வேணும். அந்த வித்தியாசம் தான் நம்ம நார்மல் ட்ரேடர்ஸ் கிட்ட வேணும். ஓகேங்களா? இது நான் பல தடவை ஒவ்வொரு ஆடியோலையும் சொல்கிறது தான். ஒரு கதை தான். ஒரு விவசாயி ஒரு விதையை போடுறாரு. அவர் பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு தெரியும் விதை இன்றைக்கி போட்டால் மரம் நாளைக்கே வராது அப்படின்ற மாதிரி. அதே தான் நம்ம வாழ்க்கையிலும். பொதுவாக சம்பாதிக்கிறதுக்கு பணம் நீண்ட நாள் டைம் எடுக்கும். ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் டைம் எடுக்கும். ஆனால் வேகமாக நான் சம்பாதிக்கணும் அப்படின்ற அந்த ஆசையால் தான் எல்லாருமே ட்ரேடிங்கை நோக்கி வராங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வேகமாக சம்பாதிக்கணும்னு வரீங்களோ அந்த அளவுக்கு வேகமாக உங்கள்கிட்டேருந்து மார்க்கெட் பிடுங்கிடும். உங்கள்கிட்டேருந்து பணத்தை அதிகப்படியாக எடுத்துடும். ஓகேங்களா? இந்த ஒரு வரியை மட்டும் உங்கள் மனசில் எப்போவுமே ரிமைண்டரில் வச்சிங்க. டிசிப்ளின் இல்லாத ஒரு நிமிஷம் உங்கள் பல வருட சேமிப்பை அழிச்சிரும். இதை எப்போவுமே ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மைண்டில் ரிமைண்டர் மாதிரி வச்சிங்க.
இல்லைன்னா உங்கள் சிஸ்டத்தில் டாப்பில் எழுதி வச்சிங்க. லாபத்தை இழப்பது வாழ்க்கையின் முடிவு கிடையாது. ஆனால் கட்டுப்பாட்டை இழந்துட்டிங்கன்னா வாழ்க்கை டோட்டலாக மாறிடும். மார்க்கெட்டை வெல்ல வேண்டிய அவசியம் நமக்கு தேவை கிடையாது. நம்ம மார்க்கெட் டெய்லியும் ஜெயிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக அது முடியாது, தோக்கவும் செய்யணும். ஆனால் முதல்ல உங்கள் மனசை நீங்கள் ஜெயிக்கணும். அதுக்கு பிறகு தான் வாழ்க்கையை நம்மளுடையதாக மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடிங்கில் சின்ன சின்ன ப்ராஃபிட் பிடிக்கணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டிசிப்ளின் இல்லைன்னா என்ன மாதிரியான லாஸஸ் வரும், அதாவது உங்கள் பல வருட சேமிப்பு பணம் அங்கே டோட்டலாக அழிஞ்சு போகிறதுக்கான வழிவகைகள் அதிகம். டிசிப்ளினோடு ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி உங்கள் செட்டப் மார்க்கெட் உங்களுக்கு அகைன்ஸ்டாக போச்சுன்னா சின்ன லாஸஸ்லேயே வெளியே வந்துடுங்க. வெயிட் பண்ணாதீங்க. மார்க்கெட் பல வருடம் இருக்க போகுது. திங்கக்கிழமையோடு மார்க்கெட் முடிஞ்சிட போகிறதில்ல. நம்ம பசங்க அவங்க பசங்க அது மாதிரி பல நூற்றாண்டுகள் வாழையடி வாழையாக இந்த மார்க்கெட் அப்படின்றது ஒன்று இருக்க போகுது. அந்த இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் உன்னுடைய லைஃப் டைமில் நீ என்ன பண்ணுற அப்படின்றது நமக்கு ஒரு ஹிஸ்ட்ரி வேணும். இப்போது நம்ம ட்ரேட் பண்ணுறோம். என்னுடைய அப்பாவுக்கோ என்னுடைய தாத்தாவுக்கோ இந்த ட்ரேடிங்கை பற்றியெல்லாம் தெரியாது. மார்க்கெட்னாவே என்னன்னு தெரியாது. நான் என்னுடைய ஜென்ரேஷனில் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ என் பையனோ என் பொண்ணுக்கோ நான் சொல்லி தரும்போது நான் ஒரு வெற்றியாளர் ட்ரேடராக இருந்தால் தானே நான் சொல்ல முடியும். அப்போ தானே நாளைக்கு என் பையன் சொல்லுவான், எங்கள் அப்பா ஷேர் மார்க்கெட்டில் கொடி கட்டி பறந்தவர் அப்படின்னு நமக்கு சொல்ல வேணாம். அவருடைய கேபிட்டலை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி சிறுகாக சேமித்து ஒரு வெல்த்தை க்ரியேட் பண்ணார் அப்படின்ற அந்த பேர் யார் மூலிமா கிடைக்கும்? ஒன்று நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா கிடைக்கும், இல்லை நம்ம பசங்க மூலிமா கிடைக்கும். அந்த பெருமை வேணும்னா டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் உங்களோட வாழ்க்கையோட இந்த பயணம் ஒரு வரலாறாக மாறும். உங்கள் பசங்கக்கிட்ட, உங்கள் குடும்பத்தில், உங்கள் நண்பர்கள்கிட்ட நீங்கள் வரலாறு படைக்க போகிறீங்களா, இல்லை டிசிப்ளின் இல்லாமல் இதே ட்ரேடை லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறீங்களா? முடிவு நீங்கள் தான் எடுக்கணும். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.